Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல DJI Mini 3 Proல பாக்ஸ்ல என்னென்ன இன்க்ளூட் ஆகுது, அந்த ட்ரோனோட பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு DJI Mini 3 Proவோட பாக்ஸ். இதில் வந்து நமக்கு ஒரு ட்ரோன், அதுக்கப்புறம் அதோட ரிமோட் கண்ட்ரோலர் இன்க்ளூடடாக வரும். நீங்கள் வந்து ரிமோட் கண்ட்ரோலர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வச்ச மாடல் ஒன்று இருக்கும். இப்படி இல்லை, உங்களுக்கு வந்து நார்மல் ரிமோட் வந்து போதும்னா அதில் வந்து டிஸ்பிளே இருக்காது, இந்த ஜாய்ஸ்டிக் மட்டும் வரும். நீங்கள் வந்து ஃபோனை வந்து இங்கே அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஸோ அது ஒரு மாடல் ரிமோட் இருக்குது, இது ஒரு மாடல். ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனோட டிஸ்பிளே என்ன சைஸ் இருக்கும் அந்த சைஸே இருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் வந்து அந்த மினி 3 Pro ட்ரோன். இது வந்து ஒரு டாய் ட்ரோன் கேட்டகரியில் தான் வரும். ஏன்னா இதோட வெயிட் வந்து 249 கிராம்ஸ் தான் வந்து ஃப்ளையிங் அப்போ இருக்கும், இன்க்ளூசிவ் ஆஃப் பேட்ரி அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாய் ட்ரோன் கேட்டகரியில் வர்றதுனால இதுக்கு வந்து ஸ்பெஷல் லைசன்சஸ்லாம் எதுவும் தேவையில்லை ஃப்ளை பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஓரளவுக்கு பிகினர் லெவல் ட்ரோனாக நீங்கள் யூஸ் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரோன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரோன் வந்து இப்போ நம்ம பார்ப்போம் எப்படி இது பண்ணுறதுன்ட்டு. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரோனில் வந்து இங்கே நமக்கு ஒரு ஷீல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கேமரா ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ளை பண்ணாதப்போ இதை போட்டு உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கும் போது வச்சுக்கலாம். அண்ட் இதுதான் வந்து கேமரா. இந்த கேமராவுக்கு வந்து நமக்கு கிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிம்பிள் வந்து ரொம்பவே ஸ்டெபிலைசேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த ட்ரோனில் வந்து ஹரிசான்டலும் எடுக்கலாம், வெர்டிக்கலும் எடுக்கலாம். உங்களோட மற்ற சீரீஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் இப்போது அவட்டார்லாம் ரிலீஸ் ஆச்சுல, அவட்டாரில் உங்களுக்கு ஹரிசான்டல் மட்டும்தான் எடுக்க முடியும், வெர்டிக்கல் எடுக்க முடியாது. ஸோ வந்து இதில் வெர்டிக்கலும் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால நமக்கு ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல குவாலிட்டி 4K குவாலிட்டியில் உங்களுக்கு வீடியோஸ் வந்து இதிலே கிடச்சிரும். அதே மாதிரி கிம்பிள் இருக்கிறதுனால நல்ல ஸ்டெபிலைசேஷனும் இருக்கும் ஏரில். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே உங்களுக்கு காயிலெல்லாம் தெரியும். இது வந்து டாய் ட்ரோன் அப்படிங்கிறதுனால, அதாவது மினி ட்ரோன் அப்படின்றதுனால மேக்ஸிமம் வந்து எவ்வளோ அதில் வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியுமோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக எதுவும் கொடுக்காதனால இங்கே வந்து இந்த காயிலெல்லாம் கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். எப்படி இருந்தாலும் ட்ரோன் வந்து உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதில் இதெல்லாம் கொஞ்சம் விசிபிளாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் இருக்கிற இந்த 2 லெக்ஸும் வந்து நீங்கள் நார்மலாக இப்படி புல் பண்ணாலே வந்துடும். இப்போ பாட்டமில் இருக்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி வந்து கீழக்கா புஷ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ இந்த சைடும் வந்து நீங்கள் கீழே புஷ் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ டவுன்வர்ட். ஸோ டாப்பில் இருக்கிறது ரெண்டும் அவுட்வர்ட் மட்டும் எடுத்தால் போதும், கீழே இருக்கிற ரெண்டும் டவுன்வர்டில் புஷ் பண்ணணும். இது வந்து பவர் பட்டன். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு காட்டும் பேட்ரி. இங்கே இருக்கிறது தான் பேட்ரி. ஸோ இந்த பேட்ரி வந்து இந்த 2 சைட்லேயும் நமக்கு ஒரு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 சைடுமே அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் புல் பண்ணிங்கன்னா அந்த பேட்ரி வந்து உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ பேட்ரி வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து சார்ஜிங் சி டைப்புக்கு வந்து ஒரு கேபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி இது உள்ளே போட்டுட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து மெமரி கார்ட் ஸ்லாட். ஸோ மெமரி கார்டில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்காக இதில் இன்பில்ட்டாக ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் ஒரு 1 minute கூட உங்களால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ மெமரி கார்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வீடியோஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அல்ட்ரா லைட் 249 கிராம்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ என்டையர் ட்ரோன் வித் பேட்டரியோட சேர்த்து உங்களுக்கு 249 கிராம்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஃப்ளை டைம் வந்து 43 minutesன்னு கிளைம் பண்ணாங்க. பட் அப்ராக்சிமேட்டாக அட்லீஸ்ட் ஒரு 30 minutes கிட்ட நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சவுண்டும் கேட்கும். ஸோ இப்போ வந்து சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 சென்சார் இருக்குது, கீழே 2 சென்சார் இருக்குது, இங்கே ஒரு சென்சார் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அப்ஸ்டக்கிள் சென்சார்ஸ். ஸோ நீங்கள் ஃப்ளை பண்ணும்போது ஏதாவது அப்ஸ்டக்கிள்ஸ் இருந்ததுன்னா அது பார்த்தா இதில் வந்து நமக்கு ஒரு ரெட் கலர் மார்க்கிங் மாதிரி காட்டுது. ஸோ ஃபர்தராக அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ட்ரோன் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் ஆக மாட்டேங்குது. அங்கேயே நின்றோன்னா ஏர்லேயே நின்றோம். ஸோ லேண்ட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் பீப்புன்னு சவுண்ட் மட்டும் கேட்டுட்ருக்கு. அதே மாதிரி இந்த கேப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பேக்கேஜ்லலாம் நீங்கள் கேரி பண்ணும்போது கண்டிப்பாக கேமரா எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ஆர்சி பார்ப்போம். இந்த ஆர்சியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாய்ஸ்டிக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாய்ஸ்டிக்ஸ் வந்து நல்லாவே ஹெவியாக இருக்குது. இதை எடுத்து நீங்கள் வந்து இங்கே இது பண்ணிக்கலாம், ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸோ அது 2 சைடுக்குமே கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி இது வந்து பவர் பட்டன். அதுக்கப்புறம் இது வந்து மோட் செலக்ட் பண்ணலாம். இது வந்து N வந்து நார்மல் மோட், S வந்து ஸ்போர்ட்ஸ் மோட். ஸோ S வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் அதெல்லாம் வந்து ஆக்ட் பண்ணாது. ஃபுல் ட்ரோனோட கண்ட்ரோலும் உங்கள்கிட்ட தான் இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து சினிமேட்டிக் இல்லை நார்மலில் வந்து நீங்கள் ஃப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் எல்லாம் இருக்கும். இது ஓரளவுக்கு இந்த அப்ஸ்டக்கல் சென்சார் அது எல்லாமே ஒர்க் ஆகும். ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து அது ரொம்பவே ஸ்பீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மோடில் அப்ஸ்டக்கல் சென்சார்ஸ் வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணாது. சினிமேட்டிக் மோட் வந்துட்டு இந்த சீன் போட்டிருக்குல்ல, ஸோ சினிமேட்டிக் மோட் வந்து உங்களுக்கு ஸ்லோ மோஷன் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேமரா பட்டன். ஸோ நீங்கள் பொர்ட்ரைட் இல்லாட்டி லேண்ட்ஸ்கேப் ரெண்டுத்துலேயுமே வந்து நீங்கள் கேமராஸ் எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த பொர்ட்ரைட்டும் இதுக்கும் லேண்ட்ஸ்கேப்புக்கும் மாற்றுறதுக்கு இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷனுக்காக இது ஒரு ரொட்டேஷனுக்கு இருக்கும். இது வந்து நம்ம கேமராவோட ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து லோவர் இதில் பாயிண்ட் பண்ணணும், இல்லை கொஞ்சம் மேலே பாயிண்ட் பண்ணணும்னா இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு இது கேபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ளை பண்ணிங்கன்னா கூட இதோட கம்ப்ளீட் சார்ஜ் வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஸ்டே ஆகுது. ஸோ இதில் வந்து ரொம்ப ட்ரைனிங் இதெல்லாம் கிடையாது. சார்ஜ் ட்ரெயின் ஆகுது அப்படின்ற இஷ்யூஸ் கிடையாது. கண்டிப்பாக ஒரு 15 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு சார்ஜ் ரிட்டர்ன் ஆகுது. டெய்லி நீங்கள் ½ அன் ஹவருக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணால் கூட யூஸ் பண்ணால் கூட. இப்போ வந்து நீங்கள் பவர் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே க்ரீன் லைட் எரியும். ஸோ நீங்கள் வந்து 2 வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஆன் ஆகும். இப்போ வந்து சார்ஜ் மட்டும்தான் காட்டும். ஸோ இப்போ நான் 2 வாட்டி ஆன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆன் ஆகிடுச்சு. இந்த ரெட் கலர் லைட் வந்து என்ன காட்டும்னா உங்கள் ட்ரோனும் ரிமோட்டும் வந்து கனெக்டடாக இல்லைன்னா இங்கே வந்து ரெட் லைட் எரியும். ரெண்டுமே கனெக்டடாக இருந்தது அப்படின்னா அங்கே வந்து க்ரீன் லைட் எரியும். ஸோ ஸ்க்ரீனோட கிளாரிட்டி எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்பவே நல்லாயிருக்கும் அது. ஸோ நார்மலாக நமக்கு மொபைல் டிஸ்பிளே எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும் அது டிஸ்பிளே. உங்களால் வந்து ஆல்பம் போனீங்கன்னா ப்ரிவ்யூ எல்லாமே இதில் பார்க்க முடியும். நீங்கள் முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அது எல்லாமே பார்க்க முடியும். நாங்கள் மெமரி கார்ட்லேருந்து எல்லாமே காப்பி பண்ணிட்டோம். இங்கே வந்து மேலே வந்து உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்ருக்கும். ஸோ நீங்கள் ட்ரோன் ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஹோம் லொக்கேஷனாக நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது அப்டேட் ஆகிடும். இதில் ரிட்டர்ன் டு ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே இடத்துக்கு ட்ரோன் வந்து லேண்ட் ஆகிடும். ஸோ எமர்ஜென்சி லேண்டிங் எப்போது வந்து பேட்டரி கம்மியாக இருக்குது அப்படின்ற டைம்ஸில் நீங்கள் வந்து ரிட்டர்ன் டு ஹோம் கொடுத்துக்கலாம். ஏன்னா உங்களால் வந்து ஃப்ளை பண்ணால் ரொம்ப பேட்டரி ட்ரெயின் ஆகும் அப்படின்னா ரிட்டர்ன் டு ஹோம் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ மிடில் ஏதாவது அப்சக்கல்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் நேவிகேட் பண்ணி வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பட்டன் இருக்கும், C1 C2ன்ட்டு. இந்த 2 பட்டனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து அது பிக்சர் எடுக்கிறதுக்கு வேணும் அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது கேமரா டில்ட் பண்ணுறதுக்கு வேணும்னா நீங்கள் என்ன அதோட செட்டிங்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த ரிமோட்லேயே செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரிமோட் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 சைட் பிடிக்கிறதுக்கும் நல்லா வந்து க்ரிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இதோட வெயிட் வந்து ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. மேபி இப்போது ரிலீஸ் ஆகிருக்கிற 14 Pro Max அந்த அளவுக்கு ஒரு வெயிட் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெவியாக இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இல்லை. இதுதான் வந்துட்டு நமக்கு இந்த ட்ரோன் பாக்ஸ். ஆக்சுவலாக அந்த ட்ரோனும் ரிமோட் கண்ட்ரோலும் வர பாக்ஸில் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வியட்நாமில் இது வாங்கியிருந்தோம். அதனால் எங்களுக்கு வந்து இது 80K ஆச்சு இந்தியன் ருப்பீஸில். ஸோ இங்கே வந்து இந்தியாவில் நீங்கள் இந்த ட்ரோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 lakh கிட்ட இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 20K டிஃப்ரென்ஸ் இருந்தது. இது சொன்ன மாதிரி இது மறுபடியும் நீங்கள் மூடும்போது டவுன்வர்ட்ஸில் இது பண்ணி மூடிடுங்க. இதுக்கப்புறமா இது வந்து நார்மல் ட்ரோன். அதுக்கப்புறமா வந்துட்டு அதோட ரிமோட் கண்ட்ரோல் பார்த்தோம். இப்போ இதுலேயே வந்து ஃப்ளை மோர் கிட் ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்மளுக்கு இந்த ட்ரோன் பாக்ஸில் இது 2ம் வர்றது இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஏதாவது இடிச்சு உங்கள் ப்ரொப்பலர்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ப்ரொப்பலர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூ கழட்டுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அது 2மே இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ ஃப்ளை மோர் கிட்டில் வந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இந்த ஒரு சார்ஜிங் கேஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த 2 பேட்ரி இருக்கும். ஸோ நாங்கள் வாங்கினது வந்து ஃப்ளை மோர் கிட் ப்ளஸ்னால் இந்த 2 பேட்ரியுமே இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி பேட்ரிஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இந்த பேட்ரி. ஸோ இந்த பேட்ரி வந்துட்டு இதுக்கும் 43 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளை டைம் இருக்கும். ஃப்ளை மோர் கிட்டுக்கும் ஃப்ளை மோர் கிட் ப்ளஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே இதுதான். ஃப்ளை மோர் கிட்டில் வர பேட்ரி வந்து உங்களுக்கு 30 மினிட்ஸ் தான் ஃப்ளை ஆகும். பட் ஃப்ளை மோர் கிட் ப்ளஸில் வர்றது வந்து உங்களுக்கு 43 மினிட்ஸ் ஃப்ளை ஆகும். அந்த ஃப்ளை டைம் தான் அதில் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த சார்ஜிங் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களால் சார்ஜ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இப்போ வந்து இந்த பேட்ரி இதில் இன்சர்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு இதிலே வந்து பார்க்க முடியும் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றது. ஸோ அங்கே வந்து க்ரீன் லைட் பிளிங்க் ஆகும்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் பிளிங்க் ஆகுது. ஸோ எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றது தெரியும். நீங்கள் வந்து 3 பேட்டரியும் ஒன்றா இதில் சார்ஜ் பண்ணி வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பேட்டரியும் சார்ஜ் ஆனதுக்கப்புறமா அடுத்தடுத்த பேட்டரி உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் இது பண்ணப்போ ஃபுல்லாக சார்ஜ் போட்டு தான் வச்சுருந்தோம். இப்போ 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது சார்ஜ். ஸோ கண்டிப்பாக இந்த பேட்டரி ட்ரெயின் வந்து இருக்கும். இந்த ஃப்ளைமோர் கிட்டில் வந்து உங்களுக்கு இந்த சார்ஜிங் கேஸ் இந்த 2 பேட்டரி அடிஷ்னலாக வரும். அதுக்கப்புறமா வந்துட்டு இதுலேயும் வந்து ப்ரொப்பல்லர்ஸ் கொடுப்பாங்க. 8 ப்ரொப்பல்லர்ஸ் கொடுப்பாங்க. அதாவது 4 பேர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கேரி கேஸ் வந்து ஒன்று இருக்கும் அந்த ஃப்ளைமோர் கிட்லேயும் இருக்கும், ஃப்ளைமோர் கிட் ப்ளஸ்லேயும் இருக்கும். ஸோ இந்த கேரி கேஸும் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சைடில் வந்து நீங்கள் ரிமோட்ஸ் வச்சுக்கலாம், இங்கே வந்து ட்ரோன் வச்சுக்கலாம், இங்கே ரிமோட் வச்சுக்கலாம், இங்கே வந்து அந்த பேட்ரி இந்த ஃபுல் செட் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எங்கேயாவது கொண்டு போகிறதா இருந்தால் கூட இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும் உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு வாத்தான இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த ஃப்ளைமோர் கிட் ப்ளஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 18,000 வரும். ஸோ ஃப்ளைமோர் கிட் ப்ளஸ்க்கும் 2,000 தான் டிஃப்ரென்ஸ். ஃப்ளைமோர் கிட் வந்து உங்களுக்கு 16,000 வரும், ஃப்ளைமோர் கிட் ப்ளஸ் வந்து 18,000 வரும். ஸோ அதனால் உங்களுக்கு யூசேஜ் எப்படி இருக்குமோ அது பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது 2,000 ரொம்ப மினிமல் டிஃப்ரென்ஸ் தான். 2,000 நான் டிஃப்ரென்ஸ் வந்து வியட்நாம் ப்ரைஸில் சொல்கிறேன். நம்ம ஊரில் வந்து மேபி டிஃப்ரென்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4,000 to 5,000 வரும் ஃப்ளைமோர் கிட் ப்ளஸ்க்கும். உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மினி 3 ப்ரோ பாக்ஸில் என்ன இருக்கும், ஃப்ளைமோர் கிட்னா என்ன, ஃப்ளைமோர் கிட் ப்ளஸ்னால் என்ன அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.